கீதம் 64 வசனம். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். தேவரே, 119 சங்கீதம் 64 வசனத்தை அடியான் கண்களுக்குள்பாக நிறுத்தினேன். கர்த்தாவே, பூமியானது உம்முடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது. இது ஒரு கிருபை காலம் ஆண்டவரே. நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாலும் உம்முடைய கிருபையை அதிகமாக ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர். பூமியெல்லாம் கிருபையினால் நிறைந்திருக்கிறது. இந்த நிறைந்திருக்கிற கிருபையை நாங்கள் பெற்று அனுபவிக்க, அதை ஆண்டு அனுபவிக்க எங்களுக்கு நீ கிருபை தருவீராக. இயேசுவே, இந்த வசனங்கள் மூலமாய் எங்களோடு நீ பேசுவீராக. என் மாம்சத்திலே வார்த்தைகள் வந்துவிடக் கூடாது. என் இருதயத்தில் இருக்கிற வேதனையான வார்த்தைகளோ, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளோ என் வாயிலிருந்து வராதபடிக்கு ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. நீ சொன்னீரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து ஆவியானவரே பேசுகிறார் என்று. அடியானுக்கு நீ வாயாயிருந்து உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. தாகத்தோடு பாரத்தோடு இந்த பூமியில் எவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலே உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி அவங்க காயப்பட்ட இருதயங்களுக்கு நீ மருந்தா இருந்து வசனங்களை அனுப்பி காயங்களை குணமாக்குவீராக. உங்களுடைய வருகைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. சத்தியத்தை வெளிப்படுத்தி தருவீராக. நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு, இருதயத்துக்குள் நுழையாதபடிக்கு, சிந்தை சிறடிக்கிற சத்துருக்களை, தூக்க மயக்கத்தை, எதையோ யோசிக்கிற எண்ணங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டி சபிக்கிறேன். ஆவியானவர் பலத்தகிரை நடப்பிப்பீராக. நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். இன்னும் ஒரு விஷயம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்து, அவருடைய கிருபை, உமது கிருபையினால் பூமி எங்கும் அவருடைய கிருபை நிறைந்திருக்கிறதா. நம்ம சொல்ல பாவங்கள் நிறைஞ்சிருக்கிறது, அநியாயமோ அக்கிரமமோ நிறைஞ்சிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில ஒன்று, பாவம் பெருகிற இடத்திலே கிருபையும் அதிகமாய் பெறுகிறது. வசனம் சொல்கிறது. நான் சொல்றேன், பாவம் பெருகி நான் நினைக்கிறேன். 5:16-17 நினைக்கிறேன். இந்த கடைசி நம்ம கடைசி 16. மேலும் ஒருவர் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு பாவம் பெருகின இடத்தில். 21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. ரோமர் 5:20. மேலும் வீரர்கள் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெறுகிறது. கிருபை எப்படி பெறுகிறதா? பாவம் பெருகுது. ஆனா அந்த பாவத்துக்கு மேலாக அந்த பாவத்தை மூடுகிற அளவுக்கு கிருபை எப்படி பெறுகிறதா? பாவம் பெறுகிற இடத்திலே கிருபையும்
அதிகமா பெருகிறது. அதனாலே இந்த பூமி கிருபையினால் நிறைந்திருக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் எரேமியா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையோ பூமியிலே கிருபை இருக்கிறது. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று கிருபை செய்கிறதும் நியாயம் செய்கிறதும் நீதி யாரது? கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்து இருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறது? கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமியிலே கிருபை நிறைஞ்சிருக்கிறது. நீ மேன்மை பாராட்ட சொன்னா இந்த கிருபை தான்பா, இந்த கிருபை தான்பா. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய், அவருடைய கிருபை இருக்கிறதா? புதிய கிருபை. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமே, கர்த்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. இந்த கிருபை என்று சொல்லும்போது எத்தனையோ புதிய கிருபை, நித்திய கிருபை, நிச்சயமான கிருபை, வழுகி பெருகும் கிருபை, இப்படி கிருபையை சொல்லிக்கொண்டே போகலாம். மாறாத கிருபை, மெய்யான கிருபை, மிகுந்த கிருபை, இப்படி பல கிருபைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏனென்றா வேதம் சொல்லுதே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. இந்த பூமியில வாழ்கிற நமக்கு அவருடைய கிருபையினாலே கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொல்வதற்காகத்தான் குறிப்பிட்ட சில கிருபைகளை நாம் பொறுக்கி எடுத்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பல கோடி கிருபை, ஆனால் அதில் ஒரு 5 கிருபையை நான் சொல்லி உங்கள் மனதிலே பதியும்படியே சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாலமோன் தேவனை நோக்கி, தேவனே என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து, பெரிய கிருபை, என் தகப்பனாகிய தாவீதுக்கு என்ன கிருபை கொடுத்து? பெரிய கிருபை செய்தி. அப்போ தாவீது சாலமோன் சொல்றாரு, தாவீதுக்கு என்ன கிருபை கிடைச்சதா? பெரிய கிருபை. நான் யோசித்து பார்த்தேன், இந்த அதிகாரத்திலே இந்த பெரிய கிருபைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கு முந்தின வசனம் பார்க்கும்போது சொப்பனத்திலே நடக்கிற காரியங்கள், மற்றபடி ஒண்ணுமே தாவீதை பத்தி சொல்லல. ஆனா தெளிவாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெரிய கிருபையை தாவீது எப்படி பெற்றார்? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான், தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும், உண்மை, இரண்டாவது நீதி, மன நேர்மையுமாய், எப்படி நடந்தாரா? மனது நேர்மை, மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து, கிருபை செய்தாரா? பெரிய கிருபை செய்து, அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து, அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து கொண்டார். இந்த பெரிய கிருபை
என்று சொல்லும் பொழுது உண்மை, நீதி, மனநேர்மை, மனசாட்சி குத்தம். நான் நேர்மையா நடக்கிறேன், உங்களுக்கு நான் நேர்மை நடக்கிறது போல நடக்கலாம். ஆனா மனது சொல்லும், என்ன இங்க வந்து நேர்மையா போய் காட்டலையே, நீ நேர்மையா நடக்கிறியா? மனசு குத்தம். ஆனா தாவீதுக்கு மனசு குத்தப்படாது. அவனுக்கு தேவன் பெரிய கிருபை கொடுத்ததுக்கு காரணம் 3 காரியங்கள் காணப்பட்டது. உண்மை, நீதி, அநீதிக்கு தடையப்பட, அநீதியோடு கலக்கவே இல்லை, அநீதியான ஜனோடு சேரவே இல்லை. அநீதி மாத்திரமல்ல, மனநேர்மை. இந்த மன நேர்மை நிமித்தமாக கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கும் ஒரு பெரிய கிருபை கொடுக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். நீங்களும் நானும் இந்த பெரிய கிருபை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். சகேரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகேரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே, அவருக்கு இருக்க பெரிய கிருபை. ஆனா நமக்கு தடைக்கு எப்படிப்பட்ட இருக்குதா? அது சின்னதல்ல, பெரிய பர்வதமே, நீ ஏமாத்திர செருபாபேலுக்கு முன்பாக எருசலேமுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். நம்ம ஆர்ப்பரிக்க பெரிய கிருபை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய கிருபை உண்டாவதற்கு நாம் ஆர்ப்பரிப்போம். கர்த்தரை ஆர்ப்பரிக்க நம் சிரசின் மீது இந்த பெரிய கிருபை உண்டாகும். இந்த பெரிய கிருபையினாலே நமக்கு கிடைக்கும் நன்மையை சொல்வதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை பாருங்கள். 117ஆம் சங்கீதம் 1, 2. 117ஆம் சங்கீதம் 1, 2. ஜாதிகளே கர்த்தரை இங்கே ஆர்ப்பரியுங்கள், துதியுங்கள். ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மில் வைத்த கிருபை பெரியது. எப்படிப்பட்ட கிருபையாது? நம்மேல் ஆர்ப்பரிக்கிற, துதிக்க நம்மிருக்கிற கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உண்மை பெரிய கிருபை நமக்கு கொடுக்கிற காரியத்தை பாருங்கள். 136ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 136ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய கிருபை செய்கிற துதியுங்கள். அவர் காரணம், அவர் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறார். உனக்காக மகனே ஒரு நோக்கத்தோடு நீ அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். நீ எதிர்பார்க்கிற அந்த அதிசயத்தை அந்த ஒருவரால் மாத்திரம் நான் செய்ய முடியும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறதை துதியுங்கள். அவருடைய கிருபை நமக்கு என்றும் ஒருவராய் உனக்காக இந்த பெரிய கிருபை உனக்கு அதிசயத்தை செய்யும். எதை செய்யுமா? நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதிசயம் தேவன் இன்னும் நமக்கு இந்த நாட்களை முடிக்க ஒரு 8-9 நாட்கள் இருக்கிறது. இந்த 8-9 நாட்களுக்குள்ளாகவே உனக்காக கர்த்தர் ஒரு சாதாரண அதிசயம் அல்ல. நீ விசுவாசித்தார், ஆமென், பெரிய அதிசயம் உனக்காக செய்ய போகிறார்.
உனக்காக செய்ய போகிறார். பெரிய அதிசயத்தை உனக்காக செய்ய போகிறார். பெரிய கிருபை உனக்காக அதிசயத்தை செய். இரண்டாவதா 89ஆம் சங்கீதம் 49ஆம் வசனம். ஆண்டவரே 89ஆம் சங்கீதம் 49ஆம் வசனம். ஆண்டவரே ஆண்டவரே நீ தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? என்ன கிருபைகள்? பூர்வ காலத்து கிருபை. இப்பொழுது இருக்கிற கிருபையை பார்க்கிலும் பூர்வ காலத்து கிருபை எங்கே? சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தீரே, வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தீரே, சிங்க கெவியிலே தானியேலை காத்தீரே, எரிகிற அக்கினி சூழலிலே உம்முடைய தேவ பிள்ளைகளை, பக்தி வைராக்கியமுள்ளவர்களை பாதுகாத்தீரே. அந்த கிருபையிலே இங்கே ஆண்டவரே, அந்த கிருபையிலே பூர்வ கிருபைகள். கர்த்தாவே, பூமி உமது கிருபையால் நிறைந்திருக்கிறது. என்ன கிருபையாலே? பூர்வ கிருபை. இந்த பூர்வ கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 74ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்துக் கொண்ட 74ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் பூர்வ காலத்தில், இப்போது இல்லை சபை, இது பூர்வ காலத்திலே சபையார்கள் இருந்தார்கள். பூர்வ காலத்தில் நீர் சம்பாதித்த சபை, உமது சபையையும் நீர் மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாய் இருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். ஆண்டவரே, சபையை நினைத்தருளும். உமது சுதந்திரத்தை, உமது கோத்திரத்தை நினைத்தருளும். சீயோன் பர்வதத்தை நினைத்தருளும். அங்க போடப்பட்டிருக்கிறது, உமது சபை சம்பாதித்த, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த உமது சபையை நினைத்தருளும். உமது சுதந்திரமாகிய கோத்திரத்தை நினைத்தருளும். நீர் வாசமாயிருந்த எருசலேம் பர்வதத்தை, சீயோன் பர்வதத்தை நினைத்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த 3 காரியம் இந்த சபை இருக்கிறது. நீ சம்பாதித்த பூர்வ காலத்து சபை. ஆண்டவரே, இது சபையை நாங்களால் கூட்டிக் கொள்ளல, நாங்களால் ஏற்படுத்திக் கொள்ளல. ரத்தத்தினாலே, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்து பாருங்கள். நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர் 20:28 உங்களுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதி. ஆகையால் சுய ரத்தத்தினாலே 20:28 தானியா? அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, சுய ரத்தம், ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், கோயில் ரத்தத்தில் அல்ல, அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தம் உங்களுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து கவனியுங்கள். அப்போ இந்த சபை, நீ சம்பாதித்த சபை, உங்களுடைய சுதந்திரமான கோத்திரம். அடிமை கோத்திரம் யார்? யாக்கோபின் கோத்திரம், அடிமை கோத்திரம் அல்ல. நீ சம்பாதித்த சபை, சுதந்திரமான கோத்திரம். நீ வாசமாயிருந்த சீயோன் பர்வதம்,
நீ வாசமாயிருந்த எருசலே பர்வதம் நீ நினைத்தள்ள மாட்டவரே. கர்த்தர் நினைப்பார், சபை நினைப்பார், இஸ்ரேல் கோத்திரமாகி நம்மை நினைப்பார். எல்லாவற்றாய் எருசலேம் பர்வதத்தையும் அவர் நினைத்துக் கொள்வார். இந்த பூர்வ கிருபை என்று சொல்லும் பொழுது அந்த 74ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். பூமியின் நடுவில் 74ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. யாருடைய ராஜா? என்னுடைய ராஜாப்பா நீ. இயேசு ராஜா, என்னுடைய ராஜா. பூர்வ காலம் முதல், இப்போதல்ல, பூர்வ காலம் முதல் இந்த பூமியிலே கிருபையை ரட்சிப்பை செய்து வருகிற என்னுடைய ராஜா. அவர் என்னுடைய ராஜா. இயேசு ராஜா, என்னுடைய ராஜா. இந்த ராஜாவை தான் கேட்டு வந்திருக்கிறேன். பூமியிலே அவர் ரட்சிப்பு செய்கிற தெய்வம், கிருபை செய்கிற தெய்வம். அப்படின்னாலே இந்த பூர்வ கிருபை, அந்த பூர்வ ராஜா ரட்சிப்பு செய்கிற ராஜா. இந்த ராஜாவை குறித்து 78ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் வாயை ஊமைகளால் திறப்பேன். 78ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் வாயை ஊமைகளால் திறப்பேன். பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். என்ன செய்வாரா? வெளிப்பாடு கொடுப்பார், மறைக்க மாட்டார். எதை குறித்தும் மறைக்க மாட்டார், மறைச்சிட மாட்டார். சில வேளையிலே சபையிலே சில வார்த்தைகள் வெளிப்பாடாய் வரும்பொழுது வீட்டில் தைக்க படிப்பை சொல்லிட்டியா, எல்லாத்தையும் சொல்லிட்டியா, அப்படி எப்படி சொல்றாரு. அவங்க எதுக்கு சொல்லணும்? அவங்க சொல்ல அவசியம் இல்லையே. உன் நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு, உன் சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. அவரு பேசுறாரு. நீ அதை நம்பினா உன்னுடைய விருப்பம், நம்ப கட்டியாலோ உன் விருப்பம். உன்னை நம்ப சொல்லு. 10 பேர் சொல்றாங்க சீஷர்கள். ஒருத்த யூதத்தை மாண்டு போயிட்டான். இயேசு வந்தாரு, எங்க நடுவில் நின்னாரு, பேசினாரு, வீட்டோடு வந்தாரு, கையை காமிச்சாரு, காலை காமிச்சாரு, உயிரோடு இருக்கிறாருப்பா. ஒருத்தர் சொல்றாரு, தோமா நான் நம்ப மாட்டேன். நம்பாதுப்போ. யார் நம்ப சொல்லுது? நான் நம்ப மாட்டேன். அவருடைய விழாவிலே கைய போடுவேன், அவருடைய கையில நான் என் விரலை விடுவேன். இதே வார்த்தையை சீனியா சொல்லுப்பா. முதல்ல கூட இருந்தாரு, இப்ப பர்வத்தில் கருப்பி இறங்கி வரார். அடுத்த வாரம் இறங்கி வரும்போது தோமாவை பார்த்து சொல்றாரு, தோமாவே நீ என் கைய உன் விரலை விடு, என் விழாவில கையை போட்டுப்பார், நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய். அப்போ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் இப்ப யார் இப்ப யார் சொல்லியிருப்பாரு? நான் கையப்பட்டதா நம்ம விழாவில் அவர் போய் சொல்லிப்பாருங்களா? யாரும் சொல்லியிருப்பாங்க போய் ஏசு கிட்ட, ஏசு இதுமாரி தோமா சொல்றான், உன் விழாவில் கையை போடணுமா, உன் விரல கையில விரல விடுவானா, அப்பதான் அவன் நம்புவானா? யாரும் சொல்லியிருப்பாங்க? யாரு நம்புறாங்களையோ நம்பலையோ, யாருன்னா சொல்லி எதை பத்தி நம்ம கவலைப்படுங்க. கர்த்தர் வார்த்தை கொடுக்குறாரு, நம்ம சொல்லிடுவோம். அவர் பேசும்போது அது யாரும் தடுக்க முடியாது. அதனால் நமக்கு விரோதம் வந்தா கூட அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே. வேதம் சொல்கிறது எல்லாவற்றும் பூர்வ காலத்து மறைபொருள்களை கர்த்தர் என்ன செய்வாரா? வெளிப்படும். இந்த பூர்வ கிருபை நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சொல்லி 2வது குறிப்பை முடிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே
நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தி, அதிசயமான செய்தி. உமது பூர்வ ஆலோசனைகள் உம்முடைய பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் எப்படி இருக்கலாம்? பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். உறுதியா இருக்க வைக்கும். ஆண்டவரே, பூர்வ கிருபை எங்களுக்கு ஆலோசனை சொல்லும். எங்களுக்கு ஒரு ஆலோசனை, அந்த ஆலோசனை எங்களை தடுமாற வைக்காது, வழிவிலக வைக்காது, கால் மாற வைக்காது. உம்முடைய பூர்வ ஆலோசனைகள் உறுதியும் சத்தியமானவைகள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே விடுதலையாக்கும். பூர்வ கிருபை நமக்கு ஆலோசனை சொன்னோம். மூன்றாவது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. என்ன கிருபை? பூரண கிருபை, பெரிய கிருபை. இரண்டாவது பூர்வ கிருபை. இங்க பார்க்கிறோம் பூரணமான கிருபை. எந்த வரமும் பூரணமான எந்த கிருபைகளோ பரத்திலிருந்து இறங்கி வருகிறதாய் போடப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து வல்லமாய் சாட்சி சொன்னார்கள். அவர்களுக்கு அவர்கள் எல்லாம் ஒருத்தர் பேர் அல்ல, அவள் எல்லாரிலும் அந்த சொல்லப்பட்ட அதிகாரத்திலே கொஞ்சம் குறைய மேலறையிலே 120 பேர் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 120 பேர் மேலையும் அவருடைய கருவை எப்படி பொழிந்ததா? பூரணமாய். அரைகுறைமா இல்ல, அரைப்படம் இல்ல, அரைகுறைமா தெரிஞ்சிட்டல்ல, பூரண கிருபை. இந்த பூரண கிருபையை குறித்து ஒரு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மனமுருக்கமும் 86ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மனமுருக்கமும் முதலாவது மன உருக்கம், இரக்கம், நீடிய பொறுமை, பூரண கிருபையும், என்ன கிருபையா? பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். சத்தியமுள்ள தேவன். அங்க போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, மன உருக்கம், இரண்டாவது இரக்கம், நீடிய பொறுமையும், இரண்டாவது நீடிய பொறுமை, பூரண கிருபையும், சத்தியமுள்ள தேவன். சத்தியம். அங்க 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இரக்கமும் மன உருக்கமுள்ள தேவன். இரண்டாவது நீடிய பொறுமை உள்ள தேவன். மூன்றாவது நீ சத்தியமுள்ள தேவன். நீ சத்தியத்துக்காக சத்தியவான் எவனும் என் சத்தியத்தை கேட்கிறான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய இரக்கத்தை கேட்போம், அவருடைய நீடிய பொறுமை கேட்போம். பதறினால் சிதறிடுவார், பதறி பேசிட்டா சுக்குடுறாய். ஆகையினால் ஆண்டவரே, பொறுமை அல்ல நீடிய பொறுமை. எப்படிப்பட்ட பொறுமையா? ஆண்டவரே, நீ மன உருக்கம் இரக்கமுள்ள தேவன், நீடிய பொறுமை, சத்தியமுள்ள தேவன். இதுக்கு நடுவில் தான் ஒரு கிருபை மறைஞ்சிருக்கிறது. அந்த கிருபை
பூரண கிருபை. பூரண கிருபை பெற்றுக்கொள்வதற்கு உடைய இரக்கம் தேவைப்பா. எங்களுக்கு நீடிய பொறுமை தேவைப்பா. எங்களுக்கு சத்தியம் தேவைப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லியிருக்கிறேன். இந்த மூன்றுக்கு நடுவில் உள்ள ஒரு கிருபை வச்சிட்டு இருக்கிறாரு. அந்த கிருபைதான் பூரண கிருபை. இந்த பூரண கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி, ஆசத்தை வழி வைத்திருக்கிறார். 31ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். சங்கீதம் 31:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து, உண்மையானை தற்காத்து இரும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். எப்படி பதிலளிப்பாரா? சாதாரண பதில் இல்லையா? இந்த பூரண கிருபை நமக்கு இந்த பூரண ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பூரண கிருபை சுதந்திரிக்க, இந்த பூரண பதிலை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நீ நீடிய பொறுமைக்கு, சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபைக்கு, அவருடைய இரக்கத்தை கேள். உனக்கு இந்த பூரண கிருபையோடு கூட உன்னை அடிமையாக அல்ல, இதுவரைக்கும் அடிமைப்படுத்தி இருக்கிற காரியங்களிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உனக்கு ஒரு ஆளுகை தரப்போகிறார். இந்த பூரண கிருபை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை பாருங்கள். ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 5:17. அல்லாமலோ ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய், ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும், அந்த பூரண கிருபை, அதாவது பரிபூரணம் போடப்பட்டிருக்காங்க. கிருபையின் பரிபூரணத்தை, நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. யாராலே? இயேசு கிறிஸ்து ஒருவராலே தான் ஒரு ஆளை செய்ய முடியும், அடிமையை தர முடியும். இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆளுவார்கள் என்பது அவர் ஒருவரால் ஆள முடியும். நீ அடிமையா இருக்கிற இன்றைக்கு உன் அடிமை தனத்திலிருந்து கர்த்தரே உன்னை ஆள வைக்க போகிறார். அடிமை உன்னை படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த உலக அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உலக காரியங்கள் உன்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சில காரியங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றார், மகளே, என் மகளே, நான் உன்னை ஆள வைப்பேன். நீ அடிமை இல்லை. எதற்கு நீ அடிமை இல்லை என்றால், பாவம் பெருகி இருக்கிற இடத்திலே கிருபையும் பெருகி இருக்கும். நீ எந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் பாவத்தோடு, அந்த பாவத்துக்கு பின்பாக நீ திரும்பிப்பார். கிருபை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த கிருபை, பூரண கிருபை நமக்கு ஆளுகை தரும். நீதான் ஆளுவாய். கர்த்தரை ஆளுபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாரா? பெரிய கிருபை அதிசயங்களை செய்யும். பூர்வ கிருபை ஆலோசனை சொல்லும். பூரண கிருபை ஆளுகை செய்ய வைக்கும். நீ அடிமை அல்ல. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும், நீ காது கொடுத்து கேட்டாலும் கேட்காவிட்டாலும், இவர் சொல்லிட்டான் பாரு, நான் அடிமைதான் இருப்பேன், அது உன்னுடைய விருப்பம். கர்த்தனை விடுதலையாக்கி ஆளுகைக்குள்ளே கர்த்தனை கொண்டு வர போகிறார். நீ கேட்ட சத்தியத்தின்படியே கர்த்தனை ஆள வைப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆளுகிறதை சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
கர்த்தர் ஆளுகை தருவார். நான்காவது ஒரு கிருபை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். மேலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிருமாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் பெருக செய்கிற கிருபை. நம்ம என்ன கிருபை இது? பெருக செய்யும் கிருபை. சகலவித கிருபைகளையும் எப்படி செய்வாரா? குறுக செய்ய மாட்டாரா? உன்னை பெருக செய்யும் கிருபை இந்த பூமியிலே நிலை. கிருபை பெருகொண்டே பெருகும் கிருபை. இந்த பெருகும் கிருபை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். இந்த பெருகிற கிருபைக்கு இதை ஆண்டு அனுபவிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7-8. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7-8. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை இவர்களுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்திலே பெருக பண்ணினார். அவருடைய ரத்தம், அவருடைய ஞானம், அவருடைய மீட்பு நம்மை தேவன் எப்படி செய்வாராம்? கிருபை செய்வாரே. இந்த ரத்தத்தினாலே நாம் விலை கொடுத்த ரத்தத்தினால் வாங்கி இந்த பெருகும் கிருபை அவருடைய ரத்தம், அவருடைய மீட்பு, அவருடைய ஞானம். நம்முடைய ஞானம் நம்முடைய ஞானம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர்கள் மீட்டார். யார் மீட்டது? நம்ம அவர் மீட்டார். பாவத்தில் மறித்து போயிருந்தோம், அவனை மீட்டெடுத்தார். அவருடைய மீட்பு எல்லாவற்றிலும் எல்லாம் அவரே ஞானமாய் நடக்கிறது. அதனாலே இந்த கிருபை நாச்சா அவருடைய கிருபை பெருகிற்று. இந்த ரத்தம் என் தலைமையில் இருக்கட்டும். இயேசு ரத்தத்தின் புண்ணியம் மீது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் மீது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம். அவருடைய ரத்தம் நம்ம தலைமையில் இருக்கிறது. ஒரு ரத்தம், அந்த ரத்தத்தையே நீங்க மீட்டீங்கப்பா. நீ மீட்டது நீர், மீட்பு கொடுத்தது நீர், ஞானத்தை கொடுத்த நீனப்பா. இப்படியாக இந்த பெருகிற கிருபைக்குள்ளே அவருடைய ரத்தம் அடங்கியிருக்கிறது, அவருடைய மீட்பு அடங்கியிருக்கிறது, அவருடைய ஞானம். அதற்கு நடுவிலே கிருபை பெருகும். இந்த பெருகிற கிருபை நமக்கு கொடுக்கிற நன்மையை பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அன்பினாலே நீ அன்பாயிரு, ஒருவருக்கு ஒரு அன்பாயிரு, எல்லாரும் அன்பாயிரு. இந்த கிருபை அவருடைய அன்பை மாத்திரம். இன்னொரு வசதி இதே அன்பை குறித்து சொல்லப்பட்டு பாருங்கள். 1 தீமோத்தேயு 1:14. 1 தீமோத்தேயு 1:14. நம்முடைய கர்த்தரின் கிருபை, இந்த கிருபை பலுகி பெருக செய்கிற கிருபை, பெருக செய்கிற கிருபை
அன்பு பரிபூரணமாய் பெருகிற்று. அப்போ இந்த பெருகிற கிருபை அன்பையே நிறைக்கும், அன்பினால் நிறைக்கும். பெரிய கிருபை அதிசயத்தையும், பூர்வ கிருபை ஆலோசனையும், பூரணமான கிருபை ஆளுகையும், பெருக்கத்தின் கிருபை அன்பையும், கடைசிய ஒரு கிருபை 106 சங்கீதம் 5 வசனம். 106 சங்கீதம் 5 வசனம். உம்முடைய ஜனங்களுக்கு நீ பாராட்டும் கிருபையின்படி பாராட்டுகிற கிருபை. என்ன கிருபையா? பாராட்டின கிருபையோ. உம்முடைய ஜனங்களுக்கு நீ பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். ரட்சிப்பினால் என்னை பாராட்டின கிருபை, பெரிய கிருபை, பூர்வ கிருபை, பூரணமான கிருபை, பெருகிற கிருபை, பாராட்டின கிருபை. பா 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 பி பி பே பே பு பு. இந்த 4 வார்த்தை சொல்லியிருக்கிறேன். பெருகிற கிருபை, பூர்வ கிருபை, பூரணமான கிருபை, பெருகிற கிருபை. இங்க பாட முடியுது. பாராட் ஆரம்பிக்கமா, பாட ஆரம்பிக்கும். பா பா பி பி பு பு பே பே அப்படிதான் ஆரம்பிக்கும். ஆனா இங்க ஆரம்பிக்குச்சு, பேர ஆரம்பிச்சு பாட வந்து பாராட்டின கிருபை. இந்த பாராட்டின கிருபைக்குள்ளே ஒரு 3 காரியத்தை கத்து வைத்திருக்கிறார் பாருங்கள். யோபின் புஸ்தகம் 10 அதிகாரம் 12 வசனம். என் ஜீவனை தந்தது எனக்கு யோபு 10 அதிகாரம் 12 வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. பாருங்க, தயவு. அதுக்கப்புறம் தயவு, பராமரிப்பு, காப்பாற்று. ஜீவன் தான் இருக்குது நமக்கு. ஜீவன் என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்காக. ஆண்டவரே, உடைய ஜீவன் என்ன செய்யணும்? தயவினாலே, உடைய தயவு, உடைய பராமரிப்பு, உடைய காப்பாற்று. என்னை விட்டுடாதீங்கப்பா, என்னை விட்டுடாதீங்கப்பா. ஜீவன் இருக்கிற வரைக்கும் உடைய தயவு என்ன இருக்கட்டும், உடைய பராமரிப்பு என்ன இருக்கட்டும், உடைய பாதுகாப்பு என்ன இருக்கட்டும்பா. இந்த கேள்வி பெற்றுக்கொள்வதற்கு நீ என்னை விட்டு நீங்க போயிடாதீங்க, நீங்க போயிடாதீங்க. உடைய தயவு, ஒரு நாள் உன் தயவை நான் கண்டேன். அந்த தயவு என்ன இருக்குதுப்பா? உடைய தயவு என்ன இருக்கட்டும், உடைய பராமரிப்பு நீங்க என்ன பராமரிக்க, இந்த பராமரிப்பு என்ன இருக்கட்டும். உங்களுடைய பாதுகாப்பு எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. இதற்கு நடுவிலே அவர் கிருபை வச்சிருக்க. தயவு, பராமரிப்பு, காப்பாற்று, பாதுகாப்பு. இந்த 3க்கு நடுவிலே இந்த பாராட்டிய கிருபை வைக்கப்பட்டதினாலே அந்த கிருபை குறித்து வேதத்தில் பாருங்கள். 86 சங்கீதம் 13 வசனம். எனக்கு பாராட்டின ஒரு கிருபை பெரியது. கவனியுங்கள், அந்த பாராட்டிய கிருபை நீங்க தொடர்ந்து வாசித்தே வர நேரம் இருக்காது. 13 17. ஆனா 13 வாசித்த பிற்பாடு 17. 86 சங்கீதம் 13 17. நீர் எனக்கு பாராட்டின ஒரு கிருபை பெரியது. பாராட்டின கிருபை, பாராட்டின கிருபை எப்படிப்பட்டதா? பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்து என்னை தப்புவித்தி. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து துணை செய்து என்னை தேற்றுகிறதை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை எனக்கு அடையாளத்தை காட்டுங்கப்பா. அனுகூலமான அடையாளத்தை கர்த்தர் காட்டுவார். நிச்சயமே நிச்சயம் அவர் நமக்கு
நமக்கு பாராட்டிய கிருபை பெரிதா இருப்பதினாலே ஒரு அனுகூலமான அடையாளத்தை நமக்கு காட்டுவார். எனக்கு அடையாளம் காட்டியிருப்பா. நீ அடையாளத்தை காண்பித்தால் ஒழிய நம்மை விட மாட்டேன். கர்த்தாவே, பூமி உம்முடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது. எப்படிப்பட்ட கிருபையினால் நிறைந்திருக்கிறது? பெரிய கிருபையினாலே, பூர்வ கிருபையினாலே, பூரணமான கிருபையினாலே, பெருகிற கிருபையினாலே, பாராட்டின கிருபை எங்களுக்கு அடையாளத்தை காட்டும். அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். வாலிபர் கூட்டம் 10:30 மணிக்கு ஆண்டவரே, சண்டே ஸ்கூல் 10:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட போகிறது ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை தாராளமாய் தருவீராக. சிலுவில் மரவிலைகளை வைத்துக் கொள்வீராக. கேட்ட சத்தியத்தின்படியே கிருபைகளை தாகட்டும், எங்களை வழி நடத்தட்டும். விடாமத்தை பயன்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. காணிக்கை பாடு விஜயானந்த். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் போங்க. வாலிபர் கூட்டம் 10:30 ஆரம்பிக்கும்.